إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعل ما يؤمرون صدق الله العليم. பிரியமான சகோதரர்களே, மூன்றாவது பத்தினுடைய துவக்கத்திலே இருக்கிறோம். இந்த துவாக்கள் எல்லாம் எங்கேப்பா இருக்கு? உள்ளத்துல இருக்கா இல்லை நாவல சொல்லக்கூடிய நிலையில இருக்கான்னு சொன்னா எங்க இருக்கு அந்த துவாக்கள்லாம்? கஞ்சியுடைய அட்டையில இருக்கும் அல்லது அந்த நோம்பட்டையில இருக்கும். என்னன்னா முதல் பத்திலே ஓத வேண்டிய துவா என்னத்த? முதல் பத்தில ஓதணும் துவா இல்லையா? முதல் பத்து என்ன பத்து? ரஹ்மத் அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இரண்டாவது பத்து மக்ஃபிரத் உடைய பத்து. என்ன ஓதுவாங்க துவா? அல்லாஹும்ம அக்ஃபிர் லனா ذுனூபனா. மூன்றாவது பத்து என்னது? பாவம் மன்னிப்புங்குவாங்க. அப்புறம் சொர்க்கத்திலிருந்து என்ன, நரகத்திலிருந்து விடுதலை, சொர்க்கத்தை ஆசைப்படுதல் சொல்லுவாங்க. சகோதரர்களே, இந்த துவாக்கள் வெறுமனே அட்டைகளிலே இருந்து விட்டால் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. மாறாக உள்ளத்திலே ஏற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், சூரா அத்-தஹ்ரீம் அத்தியாயம் 66 வசனம் 6 அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக வேதனை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எப்படி நரக வேதனை காப்பாற்றுறது? இப்போ நம்மளுக்கு 3வது நாள் ஃபாத்தியால கொண்டு போய் அந்த என்ன தெளிச்சுட்டு வருவாங்க, சந்தனம் தெளிக்கிறாங்களே. அப்போ கபர் எல்லாம் அப்படியே அதனுடைய உஷ்ணம் எல்லாம் குளிர்மையா அப்படியே அங்கிருந்து போகும்போது ஒரு ஜனாசாவுடைய அக்கல்ல ஒரு 2 இதை போட்டு சந்தன கட்டியை வச்சு விட்டோம்னா அங்கே போய் அந்த குளிர்ச்சியில நரகத்தினுடைய வேதனை காப்பாற்றப்படலாமா? அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினர்களும் நரக வேதனை விட்டும் தற்காத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்து. எப்படின்னா, எதெல்லாம் நரகத்திற்கு செல்லக்கூடிய பாதைகளாக இருக்குதோ அவை விட்டும் தவிர்த்து ஒரு வாழ்க்கை வாழுங்கள். உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் நோன்பு வைத்து அல்லது நோன்பாளிக்கு உணவளிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை தரான்னு சொன்னா, அவரை அல்லாஹ் நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து கழுத்தை பிடித்து இழுத்து நரகத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த காரியம் என்னது? நன்மையான காரியம் செய்வது என்பது நரக வேதனை விட்டு என்ன செய்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கு. செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து நரகம் என்பதாக தீர்மானிக்கப்பட்ட அவரை என்ன செய்யறான்? சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கமாக இருக்கிறான். அப்போ இதுல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் பத்தாது. எவையெல்லாம் நரகத்தின் பாதைகளாக இருக்குதோ, உலகத்துல எதெல்லாம் நரகத்தின் பாதை, என்ன எதெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அவை அனைத்தும் என்னது? நரகத்திற்கு செல்லக்கூடிய பாதை. எதையெல்லாம் செய்ய சொன்னானோ அவையெல்லாம் என்னது? சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதை. அப்ப எதெல்லாம் தடுக்கப்பட்டது, அது சிறியதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும், அவை விட்டும் தானும் தவிர்த்திருந்து தன் பிள்ளைகளையும் தவிர்க்க வைப்பது. சில நேரங்கள்ல பெத்தவங்க பாவத்தை விட்டு தவிர்த்து இருப்பாங்க, பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாங்க? தடுக்க மாட்டாங்க. ஒரு புள்ள சாராயம் குடிக்கிற பிள்ளையா இருக்கும், தடுக்க மாட்டாங்க. அல்லது ஏதாவது பாவம் செய்யக்கூடிய பிள்ளையா இருப்பாங்க, தடுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது தான் செய்யாமல் இருந்து விட்டு தன் பிள்ளைகளை செய்ய விடுவது, அல்லது தான் செய்து விட்டு தன் பிள்ளைகளை மட்டும் தடுக்கிறது. அத்தா என்ன செய்வார்? பாவமான காரியத்தில் ஈடுபடுவார். ஆனா பிள்ளை என்ன செய்வாரு? நான் தான் கெட்டு போயிட்டு நீயாவது நல்லா இறாங்குவார். அப்ப அதெல்லாம் வேலைக்காது. அப்போ தானும் தன் பிள்ளைகளையும் நரக வேதனை விட்டு காப்பாற்றணும். காரணம் என்ன தெரியுமா? வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நரகத்திற்கு எரிபொருள் வேணுமா இல்லையா? சார், நரகம்னா என்னது? நரகம்னா நெருப்பு. தீயில எரியுது. அப்ப அதுக்கு ஏதாவது வேணுமா இல்லையா? இப்ப நீங்க தீ எரிக்கணும், எதை போட்டு எரிப்பீங்க?
போட்டுங்க இருப்பீங்க, விறகு போடுவீங்க, அப்புறம் என்ன செய்வீங்க, வேற ஏதாவது கெமிக்கலை போட்டு இருப்பீங்க இல்லையா? அல்லாஹ் நாளை மறுமையிலே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நரகத்தினுடைய எரிபொருள்கள் எது தெரியுமா? மனிதர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நாளை தாய்ப்பணிய பாய்லர் பற்ற வைக்கிறீங்கன்னா என்ன போட வைப்பீங்க? கட்டைதான விறகு தான் வைக்கிறீங்க. மறுமை நாள்ல அல்லாஹ் எரிய வைக்கக்கூடிய சாதனமாக அல்லாஹ்வே சொல்கிறான், மனிதர்களும் கருக்களும் நரகத்தினுடைய எரிபொருள்கள் என்பதாக சொல்றான். அப்போ அல்லாஹ் தடுக்கிறது என்னது? நாளைக்கு நீங்களும் நான் என்ன ஆயிடக்கூடாது, நரகத்தில் எரியப்படக்கூடிய பொருளாகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல கடந்து போறாங்க. திடீர் என்று பார்த்தால் அழுகக்கூடிய சப்தம் கேட்கிறது. நபி அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்க்கறாங்க, ஒண்ணுமே புலப்படல. அப்புறம் பார்த்தா ஒரு சப்தம் வருது, அழுகிறதாவே. நபி கேட்கறாங்க, யார் அது அழுகிறதுன்னு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு கல்லு பேசியது. என்ன பேசினதுன்னா, யா ரசூலல்லாஹ், நான் அழுகிறேன். ஏன் அழுகிறாய் என்று கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய வசனம் இருக்குதே, நரகத்தினுடைய எரிபொருள்களாக அல்லாஹ் கற்களை வைத்திருப்பதாக சொல்கிறான். நாளை மறுமை தினத்தில் நானும் எரியப்படக்கூடிய ஒரு பொருளாக்கப்படுவேனே என்று எண்ணி அழுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சார், கல்லுக்கும் உயிர் இருக்கு தெரியுமா? நம்ம என்ன கற்களுக்கு உயிர்ல இருக்கு, கல்லுக்கும் என்ன செய்யுது, உயிர் இருக்கிறது. அப்போ அந்த நீங்க பார்த்துருக்கலாம், கல் வளர்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பாறை வளர்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சயின்ஸ்ல இருக்கு, போய் படிச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றானா, எரிபொருட்களா கல்லை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டான். அந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருச்சு? கல்லுக்கு தெரிஞ்சு, கல் அழுகுது. அப்போ இப்போ என்ன செய்யணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், இந்த கல்லை எரிபொருள் ஆவதை விட்டு காப்பாற்று அப்படின்னு. அல்லாஹ் ஒப்புக்கொண்டான். பா, நாளைக்கு உனக்கு மறுமையில் என்ன செய்யப்படாது, நீ ஒரு எரிபொருளாக மாற்றப்பட மாட்டாய் அப்படிங்கிறாங்க. திரும்ப அழுகுது. திரும்ப என்ன செய்யுது? அந்த கல் அழுகுது. ஏப்பா, நீ தான் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டிய, பின்னையேப்பா நீ அழுகிறன்னு கேட்கும்போது அந்த கல் சொல்லியதாம், முதலிலே அழுதது நான் அல்லாஹ்வின் அச்சத்தால். முதலில் அழுதது குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் கல்லை பத்தி அல்லாஹ் சொன்னாத்தா. மனிதனுடைய உள்ளம் கடினமானதா, கல் கடினமானதா? பார்க்கிறது எதுத்தா கடினம்? மனுஷனுடைய உள்ளத்தை என்ன செய்யலாம்? உடைச்சிடலாம். கல் உடைக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், கல்லை அஷத்து மின் கஸ்வான் சொல்றான். கல்லை விட கடினமானது மனுஷனுடைய உள்ளம்ங்கிறான். கல்லும் என்ன செய்யும்? கரையும். இடத்துல சொட்டு சொட்டா தண்ணி விழுதுன்னு வைங்க, சொட்டு சொட்டா தண்ணி விழுதுன்னு வைங்க, அந்த இடம் என்ன செய்யும்? கரைஞ்சு ஓட்ட விழுக ஆரம்பிச்சிடும். 30 நாள் கத்துணும் பாப்போம் இன்ஷா அல்லாஹ். 30 நாள் டெய்லி மகரிலையும் அசர்லையும் எல்லா நேரத்திலையும் பேசி 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 அந்த ரிசல்ட் எப்போ தெரியுமா தெரியும்? பெருநாளுக்கு அடுத்த நாள் தெரியும். இந்த மனிதர்களுடைய உள்ளங்கள்ல உள்ளம் இருக்குதா, கல்லை விட மோசமான மனிதர்களான்னு எப்போ தெரியும்? தொழுகிறதுக்கு முன்னாடி கூட நினைச்சேன், ரொம்ப கத்தி தொலையாதரா, அமைதியா கடை, நீதான் வருத்தப்படுவ. சில நேரங்கள் என்ன செய்யுது? மனிதர்களுடைய உள்ளம் கல்லை விட மோசமானதாக ஆகிறது. அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தினுடைய எரிபொருள்களாக மனிதர்களும் கற்களும் இருக்கிறது. அலைஹா மலாயிகத்துன் கிதாதுன் ஷிதாதுன் லா யஅஸூன அல்லாஹ் மா அமரஹும். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல மனுஷன் அவன் புத்தி என்ன தெரியுமா? எதை வேணாலும் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். ஒரு அதிகாரியை கரெக்ட் பண்ணா ஒண்ணு என்ன செய்யணும்? பொண்ணு அல்லது பொருள், பணம் அல்லது எது கொடுத்தாலும் என்ன செய்வான்? ஒரு அதிகாரியை கரெக்ட் பண்ணா சரக்கு கொடுக்கலாம், வேற ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணா எப்படியும் கரைஞ்சு போயிடுவான். இந்த மனுஷனோட எண்ணம் என்ன தெரியுமா? ஏதாவது பண்ணி தன் காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறான். மறுமையினால அப்படி ஒரு எண்ணத்தோட இருப்பானா மனுஷன், எப்படியாவது சாதிச்சிடலாம், யாரையாவது கரெக்ட் பண்ணிக்கலான்னு. அதனால அல்லாஹ் சொல்றான், எப்பா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்துடாத. இந்த உலகத்துல யாரையும் ஏமாத்தி ஈன பொழைச்சு நீ முன்னுக்கு வந்துக்கலாம். ஆனா மறுமை நாள்ல யாரையும் செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. எல்லாம் எப்படியாப்பட்ட மலக்குமாரில் வச்சிருக்கான்னு சொன்னா, ரொம்ப கடினமான இறக்கம்ங்கிறது அவங்களுக்கு கிடையாது. மலக்குமார்களுக்கு நரகத்திற்கு எல்லாம் நியமிச்சிருக்காங்க இல்லையா? அந்த மலக்குமார்களுடைய உள்ளங்கள் கொஞ்சம் கூட இறக்கப்படாது. பார்ப்பதற்கே பயம் உள்ளவர்களாக, எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட மலக்குமாரை நிப்பாட்டி வச்சிருக்கேன். நீங்க உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா லைட் அப்படியே ஒரு காசு உள்ள கரெக்ட் பண்ணா என்ன செய்யலாம்? உள்ள போயிடலாம். ஒரு விஐபி ஃபங்க்ஷன், அது இது ஏதாவது ஒரு விஷயம்,
ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை எவனாவது என்ன செய்யுங்க, ஒரு வேலையான காசு பணத்தை கொடுத்து கட் பண்ணிக்கலாம். மறுமையினால் அதே எண்ணத்தோட வந்துடாதீங்க. நரகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் ரொம்ப கடினமானவர்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலு மா யுமரூன். அல்லாஹ்வுடைய உத்தரவு அல்லாமல் அவர்கள் யாருடைய உத்தரவையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் இன்னைக்கு என்ன செய்யலாம், ஒரு காரியம் நடக்குன்னா ஒரு மினிஸ்டரையோ அல்லது யாரையோ ஒருத்தவனை கையை காலை பிடிச்சி என்ன செய்யலாம், ஒரு காரியத்தை சாதிச்சுக்கலாம். ஆனா அல்லாஹ் அங்கே நியமிச்சிருக்கக்கூடிய மலக்குமார்கள் எப்படி சொன்னா, லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஆர்டர் செய்ததை அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். வ யஃஅலு மா யுமரூன், நிச்சயமாக அல்லாஹ் எதை ஆர்டர் செய்தானோ அதை முற்றிலுமாக கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றார். அதனால பிரியமான சகோதரர்களே, கிடைத்திருக்கக்கூடிய மீதம் இந்த 10 நாட்கள் 9 நாட்கள் எந்த அளவுக்கு தன்னால் இயல முடியுமோ என்ற அளவுக்கு அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே இந்த நோன்பு முடியும் பொழுது, இந்த கடைசி 29வது அல்லது 30வது நோன்பு, அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு அல்லாஹ் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீ நரகத்திலிருந்து விடுதலை பெற்றாய், உனக்கான சொர்க்கம் ரய்யான் என்பதாக தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பதனை அல்லாஹ் நம்முடைய விதியிலே தீர்மானிக்கப்பட்டு அதனை உணரக்கூடியவர்களாக ஆகுவதற்கு மீதம் இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தி கொண்டு அமல்கள் செய்வோமாக என்று சொல்லி கூறி, எனக்கும் அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனை விட்டும் காப்பாற்றட்டும், கேட்கக்கூடிய உங்களையும் அல்லாஹ் காப்பாற்றட்டும், ஈமான் கொண்ட எல்லோரையும் அல்லாஹ் நரகத்தை விட்டும் காப்பாற்றட்டும், நரகத்திலே இருந்து பாதுகாக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் அங்களை ஆக்கட்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.